ஏதாவது க்ளூ கிடைச்சதா? எதுவுமே இல்ல. அங்க ஏதாவது கிடைச்சதா? எதுவுமே கிடைக்கலங்க. கிடைக்காது. இந்த நேரத்துல என்ன இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல? அக்கா, முக்கியமான டாக்குமெண்ட் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அதை தான் தேடிட்டு இருந்தோம். அது எதுக்கு ஏ ரூம்ல வந்து தேடணும்? இல்ல நீ மறந்தாப்புல இங்க வச்சிருக்கலாமோன்னு தான் தேடி பார்த்தோம். பரவாயில்ல, நான் ஆபீஸ்ல போய் பார்க்கலாம். வரேன். ஒரு நிமிஷம். நீங்க சொல்றதையெல்லாம் அப்படியே நம்பின காலம் மலை ஏறி போச்சு. இப்ப எதுக்காக என்னோட ரூமுக்கு வந்தீங்க? என்ன தேடிட்டு இருக்கீங்க? அக்கா, உண்மையாவே ஆபீஸ்ல ஒரு டாக்குமெண்ட்டை காணும். நேத்துல இருந்து நாங்க 2 பேரும் தேடிட்டு இருக்கோம். பை சான்ஸ் உங்க ரூம்ல எங்கேயாவது மிஸ்பிளேஸ் ஆயிருக்குமோ தான் பார்க்க வந்தோம். வாய மூடு. என் புருஷனை கொன்னுட்டு அந்த தடயத்தை அழிக்கிறதுக்கு தானே வந்திருக்கீங்க? என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க. நீ பேசாத. பெத்த அப்பாவையும் கூட பிறந்த அண்ணனையும் கொண்டு வந்தன நீ. அக்கா போதும். யார பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? வார்த்தையை அளந்து பேசுங்க. தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் எனக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கொலைக்காரங்களுக்கு இந்த மரியாதையே ரொம்ப அதிகம். அண்ணி, யார கொலைகாரன்னு சொல்றீங்க? உன்னையும் உன் பொண்டாட்டியும் தான். கொலையையும் பண்ணிட்டு தடயத்தை அழிக்கிறதுக்காக சொந்த வீட்டை திருட மாதிரி வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? லுக், திஸ் இஸ் தி லிமிட். நிறுத்துடி. ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசுற. கொலை பண்ணவங்களுக்கு இந்த மரியாதையே ரொம்ப அதிகம். வெளியில போ. போதும், மரியாதை கெட்டுரும். இதுக்கு அப்புறம் பேசாத. நீங்க விடுங்க. அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இல்லாதது பொல்லாததெல்லாம் சொன்னா பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? என்னால முடியாது. என்ன கொன்னுடுவியா? என்னையும் கொன்னுடு. என்னையும் கொன்னுட்டு மொத்த சொத்தையும் 2 பேரும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுங்க. போதுமா? ஏன் இப்படி வளர்றீங்க? நான் வளர்ற மாதிரி தெரியுதுல்ல? அப்ப நீங்க 2 பேரும் தெளிவா இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல யார் தெளிவுன்னு நான் காட்டுறேன். என்னாச்சு உங்களுக்கு? இப்ப என்னத்த பண்ண போறாளோ? பைத்தியம் தான் பிடிக்கும்.